இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட saree ப்ளவுஸ் கலெக்ஷன் தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைமா நான் மைக் அப்படியே போட்டுட்டு நான் உங்ககிட்ட பேசுறேன். இதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. போக போக சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் நான் காமிக்கிறது இது ஒரு காட்டன் சாரியோட ப்ளவுஸு. இதுக்கு வந்து சாரியிலே வந்த ப்ளவுஸ் தான் நான் அப்படியே தச்சேன். கைக்கு வந்து பார்டர் குடுத்துருந்தேன். மிச்சம் இருக்கிற பார்டர வந்து நான் முதுகுல வேஸ்ட் பண்ணாம நான் அப்படியே குடுத்துட்டேன். இதுக்கு வந்து க்ளோஸ் நெக்கு தான். இது வந்து காஃபி ப்ரவுன் கலர்ல இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பரா இருந்தது. சாரி பார்த்தீங்கன்னா, பாசி கலர் வந்து. நெக்குமே இந்த மாரி குடுத்துருந்ததுனால நல்ல டீப் நெக்கு. போடும்போது அந்த அளவுக்கு சூப்பரா இருந்ததுங்க. இந்த மாதிரி உங்ககிட்டயும் சாரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பார்டர் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி முதுகுல வைங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்ல வைங்க. இல்ல இப்படி வைங்க. சூப்பரா இருக்கும். இப்ப இது வந்து செகண்ட் ப்ளவுஸ் வந்து நான் ஒரு கிரேப் சில்க்குக்காக நான் எடுத்து தச்சது. ஆல்ரெடி இருந்த ப்ளவுஸ் வந்து போயிடுச்சு. ரொம்ப பழசாகி போயிடுச்சு. அதனால நான் இது மெட்டீரியல் எடுத்து தச்சேன். இது வந்து ஒரு மெட்டாலிக் கலர். சாரியோட கலர் பார்த்தீங்கன்னா, இந்த பீகாக் கிரீன்ல வரும். ஸ்லீவ்ஸ் பாருங்க, த்ரெட்லயே அப்படியே டிசைன் குடுத்துருப்பாங்க. இதுவுமே க்ளோஸ் நெக்கு. பைப்பிங் வந்து பிளாக் கலர். சேம் அதில் இருக்கிற மாதிரியே தான் இது வந்து நல்லா ரவுண்டாக வரும் ஷேப்பு. பார்க்க போட்டோம்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இது வந்து மெட்டாலிக் கலர் இருக்கிறதுனால போடும்போது நல்லா ரிச் லுக்காக தெரியுது இது. பாருங்க. சிம்பிளான டிசைன் தான் இது எல்லாமே. இதுக்கு எதுக்குமே அதிகமாக காசு செலவில்லை. இதுக்கு மட்டும்தான் நமக்கு ஒர்க்கு. ஆனால் போடும்போது நல்லா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது 2வது ப்ளவுஸ். இது வந்து ஒரு சாரிக்காக நான் எடுத்து தச்சுது. இதில் வந்து எல்லோ இருக்குது, க்ரீன் இருக்குது, கோல்டு இருக்குது. இது வந்து நிறைய சாரீக்கு நான் மேட்ச் பண்ண முடியும். அதனாலேயே நான் இது எடுத்து தச்சேன். அதே மாதிரி நிறைய சாரீக்கு மேட்ச் ஆகுது. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட நெக் பேட்டர்ன் இந்த மாதிரி தான் இருக்குது. போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து தேர்டு. நெக்ஸ்ட்டாக நான் காமிக்க போகிறது ஒரு எல்லோ கலர் ப்ளவுஸ் வேணுங்கிறதுக்காகவே நான் தச்சேன். இது வந்து ஒரு ராயல் ப்ளூ சாரீ, பாட்டில் கிரீன் சாரீ இதுக்கெல்லாமே ரொம்ப சூப்பரா மேட்ச் ஆகும். சாரீல வர ப்ளவுஸை விட நம்ம இந்த மாதிரி செப்பரேட்டாக மெட்டீரியல் எடுத்து தச்சேன்னு வச்சுக்கோங்க, நிறைய சாரீக்கு மேட்ச் பண்ணலாம். அதனாலேயே நான் இதை எடுத்து தச்சேன். சாரீல வர ப்ளவுஸ் வந்து ஒரு டைம் போடுவேன். இன்னொரு டைம் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் போடுவேன். இதுக்கு வந்து பாருங்க, பிளாக் கலரில் பைப்பிங் கொடுத்துருக்கேன். பிளாக் கூட இல்லை, டார்க் க்ரீன் கொடுத்துருக்கேன். இது வந்து ராயல் ப்ளூக்கும் நான் போடுவேன். அதே மாதிரி பாட்டில் க்ரீன் சாரீக்குமே நான் போடுவேன். இந்த மாதிரி வெறும் கோல்டு கலரில் நம்ம ஒர்க் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, நிறைய சாரீக்கு மேட்ச் பண்ணலாம். சாரியில் இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சாரியில் என்னென்ன கலர் இருக்கோ அதெல்லாமே போட்டு ஒர்க் பண்ணிடுவாங்க. அது வந்து அந்த சாரீக்கு மட்டும்தான் நமக்கு யூஸ் ஆகும். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய சாரீக்கு நம்ம மேட்ச் பண்ணலாம். நிறைய காசு கொடுத்து தைக்கிறோம். ஒரு 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 ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னாக்கா 500, 600 ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3000, 4000 கூட தைக்கிறோம். ஒரு டைம் 2 டைம் தான் போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நம்ம போடுறதே இல்ல. சில சாரீக்கு வந்து நான் சாரீல இருக்கிற ப்ளவுஸ் தைக்கவே மாட்டேன். காமனா இருக்கிற கலர் வந்து நான் தச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் அதுக்கு வந்து நிறைய சாரீக்கு மேட்ச் பண்ணிப்பேன். அடுத்ததா நான் காமிக்கிறது ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் தான். இது வந்து பிளாக் கலர். இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 650 இருக்கும். அவ்வளோதான். ஸ்லீவ்ஸ்ல பாருங்க, எந்த அளவுக்கு டிசைன் இருக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் டிசைன் கொடுத்துருக்காங்க. பேக்லேயும் பாருங்க எந்த அளவுக்கு டீப் நெக். பொதுவாக ரெடிமேட் ப்ளவுஸில் டீப் நெக் வரவே வராது. இருக்கு, நம்ம மெட்டீரியல் எடுத்து தச்சா கூட இந்த ப்ரைஸ்க்கு நம்மளால தைக்க முடியாது. இது வந்து ஆஃப் ஒயிட் கேரளா சாரிக்காக நான் எடுத்தேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கேரளா சாரிக்கு. அடுத்ததான் நான் காமிக்க போகிறது ஒரு பிளெயினான வாடாமல்லி கலரு ப்ளவுஸு. இது வந்து நிறைய சாரிக்கு மேட்ச் பண்ணலாம் தான் இதை வந்து தைச்சேன். கழுத்துக்குமே நான் கோல்டு கலர் பைப்பிங் தான் கொடுத்துருக்கேன் பாருங்க. பேக்கில் கொடுத்துருக்குற இந்த நெக்கு என்னோட ஃபேவரட் நெக் டிசைனு. நிறைய ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி நான் தச்சிருப்பேன். இது வந்து நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்க, முதுகு வந்து அந்த அளவுக்கு அழகாக தெரியும், அந்த அளவுக்கு லுக்காக தெரியும். அதனால நிறைய ப்ளவுஸுக்கு நான் வைப்பேன் பாருங்க. இதுவுமே நான் நிறைய சாரிக்கு நான் மேட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு பட்டு சாரியோட ப்ளவுஸ் தான். இது சாரியில் இருக்கிற பார்டரு. இதை வந்து நான் அப்படியே முதுகில் வச்சுட்டேன். நான் இதுக்கு முன்னாடி காமிச்சேன் பாருங்க ப்ளவுஸில் நெக் டிசைன், அதே நெக் டிசைன் தான். சாரியில் இருக்கிற பார்டரை நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த டிசைனை நான் கோல்டில் கொடுத்துருக்கேன்.
கைக்கும் அதே மாதிரி கோல்டு டிசைன், கையிலையுமே பார்டர். நிறைய ப்ளவுஸுக்கு இதுதாங்க இருக்கும் என்னோட நெக்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா. அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பிங்க் கலர், இதோட சாரி கலர் பார்த்தீங்கன்னா வாடாமல்லி கலர். இந்த கலர் இருக்கும் வாடாமல்லி கலரில். இதுக்கு வந்து ரவுண்ட் நெக்கு தான் தைச்சிருந்தேன். என்னதான் நான் இந்த ரவுண்ட் நெக்கு தைச்சாலும் ஸ்கொயர் நெக்கு தைச்சாலும் நான் இதுக்கு முன்னாடி காமிச்சேன் பாருங்க, அந்த ப்ளவுஸில் இருக்கிற லுக் வந்து எனக்கு இதுலலாம் வர்றதே இல்லை. இது வந்து ஒரு மல்டி கலரில் இருக்கும் இதோட சாரி. ஆனால் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா என்னோட ஃபேவரட் நெக்குன்னு, அதே நெக்கு பார்டர் வந்து வேஸ்ட் பண்ணாமல் முதுகு கொடுத்துருக்கேன். கையிலையும் பார்டர் நான் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சாரி என்ன கலர் இருந்துச்சோ அதே கலர் பைப்பிங் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளவுஸுமே நான் நிறைய சாரிக்கு மேட்ச் பண்ணலாம். இது வந்து காஃபி ப்ரௌனுக்கு போடலாம், பிளாக்குக்கு போடலாம். இதில் இருக்கிற க்ரீனு, இந்த க்ரீன் சாரிக்குமே போடலாம் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு பட்டு சாரியோட ப்ளவுஸு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழைய மாடல், ஆனாலும் இப்போ போட்டாலுமே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதோட டிசைன்னு நான் இந்த மாதிரி தான் தச்சிருந்தேன். கை வந்து அப்போல்லாம் ரொம்ப சின்ன கை வச்சுருந்தோம், அதனால் கை வந்து சின்னதாக இருக்குது. ஆனாலும் இப்போ போட்டாலும் இதெல்லாம் அந்த அளவுக்கு கிராண்டாக இருக்கும். இதுவுமே ஒரு பட்டு சாரீ தான். கொஞ்சம் ஓல்டு மாடல் தான். ஆனாலும் இப்போ போட்டால் கூட இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ப்ளவுஸ் மாதிரி தாங்க இருக்கும். சிம்பிளான ஒரு நெக் டிசைன் தைச்சிட்டு இந்த முத்து இருக்கிற மாதிரி நான் கோல்டில் வச்சு தச்சிருந்தேன். ஆனால் அந்த அளவுக்கு சிம்பிளாக ஒரு மாதிரி ராயல் லுக்காக சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸுன்னா இதுதான். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இதில் ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஒரு என்ன ஒரு 50 ருபீஸ் இருக்கும், அவ்வளோதான். எனக்கு வந்து அதிகமாக காசு கொடுத்து தைக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே தைச்சனாலும் என்னங்க பண்ண போகிறோம்? நம்ம ஒரு சாரிக்கு போடுவோம், 2 சாரிக்கு போடுவோம். வருஷத்தில் எத்தனை முறை போடுவோம்? 1 முறை, 2 முறை. இதுக்கா நம்ம அவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணும். இப்போ வர வர ரீசன்ட் டேஸில் நான் பார்த்தீங்கன்னா நிறைய சாரிக்கு வந்து நான் சாரியில் இருக்கிற ப்ளவுஸே தைக்கிறதில்ல. காமனாக ஒரு ரெட்டு, மெரூனு, க்ரீனு, ராயல் ப்ளூவு இந்த மாதிரி தச்சு வச்சுருக்கேன். அதை வந்து நான் நிறைய சாரிக்கு அப்படியே நான் மேட்ச் பண்ணிடுறேன். இதுவுமே ஒரு பட்டு சாரியோட ப்ளவுஸ் தான். சாரியோட கலர் கிளி பச்சை, ஆனால் ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர். இதெல்லாமே சின்ன கை தான், ஆனாலும் இதில் இருக்கிற பார்டர் வந்து நல்லா ரிச்சாக தெரியும் நமக்கு. இது வந்து மெஷின் எம்ப்ராய்டரி தான். அப்போ வந்து ஸ்டார்டிங் எனக்கு அந்த அளவுக்கு இதில் வந்து நாலேஜ் இல்லை, அதனால வந்து நான் மிஷின் எம்ப்ராய்டரி தான் பண்ணேன் பாருங்க. ஆனால் போடும்போது நம்ம அந்த அளவுக்கு ஜுவல்லரி போடாமல் லைட்டாக ஜுவல்லரி போட்டால் போதும். இதெல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும். இதுவுமே ரெடிமேட் ப்ளவுஸ். மெரூன் கலர் சாரீ, ரெட் கலர் சாரீ, ராயல் ப்ளூ சாரீ, இதுக்கெல்லாமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பேபி பிங்க்கு, இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ப்ளவுஸு. நெக்குமே நல்லா டீப்பாக இருக்கும். இது போடும்போது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். என்ன இப்போல்லாம் சின்ன கை ட்ரெண்ட் இல்லை, அதுதான் ஒன்று நம்ம போடுறதுக்கு நமக்கு பிடிக்கிறது இல்லை. இது ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ். நீங்கள் பார்க்கலாம், என்னடா இவன் நிறைய ரெடிமேட் ப்ளவுஸ் வச்சுருக்காளன்னு. இது வந்து காட்டன் சாரிக்காக நான் வாங்கினது. இக்கட்டு டிசைனு பாருங்க. இது வந்து 350 நினைக்கிறேன். அந்த ரேஞ்சுக்கு தான் நான் வாங்கினேன். ஃபுல்லு பியோர் காட்டன். உள்ளே வந்து காட்டன் லைனிங் கொடுத்துருக்காங்க, பேடும் கொடுத்துருக்காங்க, க்ளோஸ் நெக்கு. இதுவுமே போட்டால் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். 350க்கு ஒர்த்துங்க. நம்ம என்னங்க நமக்கு அந்த 350க்கு ஒரு 10 டைம் போட்டால் போதும். அந்த அளவுக்கு வந்தால் கூட இந்த ப்ளவுஸ் போதும். இதுவுமே ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ். நெக்ஸ்ட் வந்து இதுவுமே ஒரு பட்டு சாரியோட ப்ளவுஸ் தான். கை ரொம்ப சின்னதாக இருக்கும். சாரியில் இருக்கிற பார்டர் வந்து இதில் கொடுத்துருப்போம் பாருங்கள். மீதி இருக்கிற பார்டரை நான் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி தைச்சிருப்பேன். இந்த ப்ளவுஸ் போடும்போது அந்த அளவுக்கு ரிச்சாக தெரியுங்க பாருங்க. இந்த மாதிரி கூட நம்ம தச்சுக்கலாம். இதெல்லாமே கொஞ்சம் பழைய டிசைனு,
ஆனாலும் அந்த பட்டு saree கட்டும்போது இந்த ப்ளவுஸ் தான் நான் போடுவேன். பாருங்க. கடைசியா நான் காமிக்கிறது இதுவும் ஒரு பட்டு சாரியோட ப்ளவுஸ் தான். இதுக்கும் பாருங்க ஒர்க்கு எந்த அளவுக்கு குடுத்துருப்பாங்க. சின்ன சின்னதா இருக்கும். ரொம்ப மைன்யூட்டா இருக்கும் ஒர்க்கு. பாருங்க. இது வந்து ஒரு நெக்லஸ் போட்ட மாரி இருக்கும் இந்த டிசைனு. எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. இதுவுமே ஒரு க்ளோஸ் நெக். இது வந்து எனக்கு ஸ்டிச்சிங் கூலி வந்து ஒரு ₹2500 அவ்வளோதான். ரொம்ப ரீசனபிளா தான் தச்சேன். பாருங்க. பாருங்க. ரொம்ப ரொம்ப புடிச்ச ப்ளவுஸ் எனக்கு. எப்பவுமே ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸ் வந்து ரொம்ப இந்த எல்போ வரைக்கும் வச்சுருவாங்க. அந்த மாதிரி வைக்கவே வைக்காதீங்க. கொஞ்சமாச்சும் நம்ம கை தெரியணும். அந்த மாரி தெரியறப்ப தான் நம்ம அந்த சாரி கட்டும்போது, அதோட லுக்கே நல்லாருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு தான் இருக்கும். கையில போட்டம்போது எனக்கு கொஞ்சமாச்சும் அந்த எல்போக்கு மேல அந்த கை தெரியும். அந்த மாதிரி தையுங்க. இந்த ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லா வந்து எல்போ வரைக்கும் வராது. கொஞ்சமாச்சும் கை தெரியும். அந்த மாரி இருந்தா தாங்க நல்லா தெரியும். இது என்னோட சஜஷன். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. இதெல்லாமே எனக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப வந்து நான் ஃபுல்லா எல்போ வரைக்கும் தச்சிருக்க மாட்டேன். எந்த ஸ்லீவ்ஸுமே அந்த மாரி தச்ச ப்ளவுஸ் நான் போட்டப்போ, ஒரு மாரி ரொம்ப வயசானவங்க மாதிரி லுக் எனக்கு தெரிஞ்சுது. அதனால நான் தைக்கிறதே இல்ல. கடைசியா நான் காமிக்கிறது இதுவுமே ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ். ஆனா வாங்குனேன். ஒரு 2 டைம் யூஸ் பண்ணேன் அவ்வளோதான். இது ஒரு 250 நெனைக்கிறேன். பாருங்க. இதுவுமே போட்டாக்கா அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். குட்டியான கையி. இப்ப ஃபேஷன் இல்லங்கிறதுனால நான் போடுறதில்ல. இல்லன்னா கண்டிப்பா நான் நான் இதெல்லாமே போடுவேன். அவ்வளோதான். என்னோட ப்ளவுஸ் கலெக்ஷன் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.